தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் என்ற ஊரின் அருகில் இருக்கும் சித்தாடி என்ற தலத்தில் எழுந்தருளி உள்ளாள் அன்னை ஸ்ரீ காத்தாயி அம்மன். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது இந்த ஆலயம். முடிகொண்டான் ஆற்றங்கரையில் தென்பகுதியில் உள்ள அற்புதமான சோலை ஒன்றில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் அன்னை ஸ்ரீ காத்தாயி அம்மனும் பராசக்தியின் ஒரு அம்சமே. ஆதனாலோ என்னவோ இந்த ஆலயத்தை காத்தாயி அம்மன் என்றும் காத்தியாயினி அம்மன் என்றும் பலரும் நினைத்து வருகின்றனர். இந்த ஆலயம் வள்ளி என்ற காத்தாயி அம்மனின் ஆலயமே. வள்ளி என்ற காத்தாயி அம்மன் எழுந்தருளிய வரலாறு. தேவலோகத்தில் திருமால் ஒரு முறை அனைவரோடும் அமர்ந்தபடி மிகவும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்த பொழுது பேச்சினிடையே அவர் ஆனந்த கண்ணீர் விட கன்னத்தில் இருந்து வழிந்து விழுந்த அந்த நீர் திவளைகளில் இருந்து 2 பெண் குழந்தைகள் பிறந்தனர். முதலில் பிறந்த பெண் அமுதவல்லி எனவும் இரண்டாவதாக பிறந்தவள் சுந்தரவல்லி என்ற பெயர்களையும் பெற்றனர். வளர்ந்து பெரியவர்களான இருவரும் ஒன்றாகவே பிறந்து விட்டதினால் என்றும் ஒன்றாகவே தாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருவருக்கும் ஒரே கணவனாக முருகப்பெருமானை அமைய வேண்டும் என விரும்பினர். அவரை இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள சரவண பொய்கை நதி கரைக்கு சென்று அங்கே அமர்ந்தபடி கடும் தவம் செயலாயினர். அதனால் மனம் மகிழ்ந்து போன முருகப்பெருமானும் அவர்கள் முன் தோன்றி தான் சூரனை கொல்வதற்காக அவதரித்து உள்ளதால் அந்த நேரத்தில் இச்சா சக்தி கிரியா சக்திகளின் அவதாரங்களாக பிறந்து உள்ள அவர்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் சூரனை வதம் செய்த பின் தானே வந்து அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு தந்த பின் தான் திரும்பி வரும் வரை மூத்தவள் தேவலோகத்திலும் இளையவள் பூ உலகிலும் சென்று தங்கியிருக்கும்படி அறிவுறுத்தினார். முருகன் கூறியபடியே அமுதவல்லி ஒரு குழந்தை உருவை எடுத்துக்கொண்டு சூரனுக்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருந்த இந்திரனிடம் சென்று தன்னை மகளாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள். அவள் வேண்டுகோளை நிராகரிக்க விரும்பாத இந்திரனும் அவளை தன் பட்டத்து யானையான ஐராவதனிடம் கொடுத்து அவளை பாதுகாத்து வரும்படி கூறினார். தேவலோகத்தில் இருந்த பட்டத்து யானையிடம் அவள் வளர்க்கப்பட்டு வந்ததினால் அவள் தெய்வானை என்ற பெயரை பெற்றாள். சுந்தரவல்லி பூலோகத்தில் பிறவி எடுக்கச் சென்றாள். அதே சமயத்தில் இந்திரனிடம் சாபம் பெற்றதின் காரணமாக பூலோகத்தில் ஒரு முனிவராக பிறந்திருந்த ஸ்ரீமான் நாராயணன் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது லட்சுமி தேவி மான் உருவம் எடுத்துக்கொண்டு அங்கு சென்று தன் கணவரான அந்த முனிவரை நோக்கியபடி நின்றிருக்க கண்களை திறந்த முனிவரும் அவளை நோக்க அதனால் அவள் கர்ப்பமுற்றாள். அதுவே தக்க தருமணம் என்று எண்ணிய சுந்தரவல்லி மான் உருவில் இருந்து கொண்டு கர்ப்பம் அடைந்திருந்த லட்சுமி தேவியின் வயிற்றில் சென்று அவள் கருவில் கலந்து விட்டாள். ரிஷி கர்ப்பம் தங்காது என்பார்கள். கர்ப்பம் அடைந்த லட்சுமி தேவிக்கு அங்கேயே குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை மானாக அல்ல மனித உரு எடுத்து பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததும் திருமால் சாப விமோசனம் பெற்றுவிட மான் உருவில் இருந்த லட்சுமியும் சாப விமோசனம் பெற்ற திருமாலும் பிறந்திருந்த பெண் குழந்தையை ஒரு வள்ளிச்செடி பயிரிடப்பட்டிருந்த பள்ளத்தில் விட்டுவிட்டு வைகுண்டத்திற்கு திரும்பி சென்று விட்டனர். அந்த குழந்தை பிறந்தது வள்ளிக்குழி என்ற இடம். அங்கு குழியில் கிடந்த அந்த குழந்தையை பார்த்த நம்பிராஜன் என்ற வேடன் அதைத்தானே எடுத்துச் சென்று தனது மகளாக வளர்த்தான். குழந்தை வள்ளி கிழங்குகள் பயிரிடப்பட்டிருந்த குழியில் பிறந்ததினால் அவளுக்கு வள்ளி என பெயர் சூட்டினான். வள்ளி பருவம் அடைந்ததும் வேடர் குல பழக்கத்தின்படி அவளை பரணில் அமர்ந்து கொண்டு வயலுக்கு காவல் புரியும் பணியில் அனுப்பினர். வள்ளியும் அங்கு வயலில் சென்று திணைப்புணத்தை பாதுகாக்கும் பணியில் இருந்ததினால் நாளடைவில் காத்த ஆயி என்ற அடைமொழி பெயரில் இருந்த அவள் காத்தாயியாக மாறினாள். அந்த சமயத்தில்தான் அந்த வயலுக்கு வந்த முருகப்பெருமான் அவளுடன் நட்பு கொண்டு தன் மனதிற்கு இசைந்தவளாக அவளை மாற்றிக்கொண்டார். அப்படி சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு முறை தன்னுடைய சேனாதிபதி ஒருவனை தனது துணைக்கு அழைத்து கொண்டு தன் காதலியான குரத்தி வள்ளியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து அவளை காண்பதற்காக வள்ளிமலைக்கு வள்ளியை காண சென்றார். அவர் அங்கு செல்வதை அறிந்து கொண்ட அவருடைய சகோதரர் விநாயக பெருமானும் அவருடைய பெற்றோர்களும் தங்களுடன் சப்த ரிஷிகளையும் நாரத பெருமானையும் அழைத்து கொண்டு முருகனுக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து போய் முருகனின் திருமண திட்டத்தை அறிந்து கொண்டனர். அதன் பின் அரங்கேறிய பல்வேறு நிகழ்ச்சிகளின் பின் முருகன் வள்ளி திருமணமும் அனைவரது ஆசிகளுடன் நடந்தேறியது. அங்கிருந்த சித்தர்களில் ஒருவரான ஸ்ரீ கஞ்சமலை சித்தர் என்பவரிடம் அந்த இடத்தில் வள்ளிக்கு ஒரு ஆலயம் அமைத்துக் கொடுக்கும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ கஞ்சமலை சித்தரும் அதற்கு இணங்கிய பின் தங்கள் தவ வலிமை கொண்டு அங்கு ஒரு ஆலயத்தை மானிடர்கள் மூலமே நிறுவ முடியும் என்றும் அப்படி எழும்பும் ஆலயத்தில் பார்வதிக்கு பிரதான சந்நிதி அமைத்து அதன் வலப்புறத்தில் ஸ்ரீ முருகனுக்கும் இடப்புறத்தில் வள்ளி என்ற காத்தாய்க்கும் சன்னதிகள் அமைத்த பின்
அவர்களுடன் அங்கு வந்திருந்த நாரத முனிவர், விஸ்வாமித்திரர் மற்றும் சப்த ரிஷிகளுக்கும் முக்கியத்துவம் தரும் வகையில் அவர்களுக்கும் அந்த ஆலய வளாகத்தில் இடம் கொடுக்க அனுமதி தர வேண்டும் என்று வேண்டினார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் அவர்களுடன் கஞ்சமலை சித்தரின் பேரிலேயே தனக்கும் அங்கு ஒரு இடம் அமையட்டும் என அருள் பாலித்து சென்றார். சிவபார்வதி தரிசனம் பெற்ற கஞ்சமலை சித்தர் சற்றும் தாமதிக்கவில்லை. உடனேயே அந்த நேரத்தில் தூரத்தில் போய்கொண்டிருந்த ஆசாரமிக்க அந்தணர் ஒருவரை அவர் கண்களில் படாத உருவில் தன்னை மாற்றி வைத்துக் கொண்டு, மகனே இங்கு வா என கூவி அழைத்தார். குரல் வந்த திசையை நோக்கி அந்தணரும் வந்தார். ஆனால் குரல் வந்த இடத்தில் எவருமே தென்படவில்லை. எவருமே காணாததினால் திடுக்கிட்டு போய் திரும்பி போக துவங்கியவரிடம், மகனே நீ பயப்படாதே, இந்த ஊர் எல்லையை பாதுகாக்க நான் இங்கு வந்துள்ளேன். நீயும் இங்கு வந்து தினமும் என்னை பூஜித்து வழிபடலாம் என்று மீண்டும் கேட்டது குரல். அதை கேட்டு புல்லரித்து போய் நின்று கொண்டிருந்த அவர் அந்த அரச மரத்தின் அடியில் ஒரு இடத்தில் குங்குமம் கொட்டி கிடந்ததை கண்டார். அங்கிருந்துதான் அசிரீரியின் குரல் வந்தது. அது தெய்வத்தின் குரலே என உணர்ந்தார். தெய்வ சக்தியான அம்பாளே அங்கு தோன்றி உள்ளாள் என்பதை புரிந்து கொண்டார். பிறகு என்ன? அந்த இடத்திலேயே அந்த குங்கும குவியலுக்கு பூஜைகள் செய்து வழிபட துவங்கினார். அதன் பின் அவருக்கு ஒரு குழப்பம் எழுந்தது. குங்குமத்திற்கு எப்படி அர்ச்சனை செய்வது? அங்கு எழுந்தருளி உள்ள சக்தி தேவியை சூரிய ஒளியில் இருந்தும் காக்க வேண்டும். அப்படி எண்ணியவர் பூக்கள் மட்டுமே போட்டு அதை பூஜிக்க துவங்கினார். காலை வேளைகளில் தன் கைகளையே அதற்கு குடைபிடித்திருப்பது போல வைத்திருந்து வெயில் அதன் மீது விழாமல் பார்த்து கொண்டார். அந்தனா, சூரியனால் தோன்றும் வெப்பத்தை தடுக்க கைகளை குடை போல் வைத்திருந்து காவல் காக்கிறாய். ஆனால் மழை காலத்தில் எப்படி என்னை பாதுகாக்கப் போகிறாய்? கேள்வி நியாயம்தானே? மனம் பதபதைக்க சிந்தனையில் ஆழ்ந்தார். முடிவாக ஒரு களிமண் பொம்மையிலான பெரிய உருவம் செய்து அதற்கு கீழே அந்த குங்குமத்தை வைத்துவிட்டு அதையே பூஜிக்கலானார். களிமண் பொம்மை எத்தனை காலத்திற்கு குங்குமத்தை மழையிலிருந்து காப்பாற்றும்? நானே ஒரு அழியும் உடலை பெற்றிருக்கையில் இந்த களிமண் பொம்மையும் எப்படி காலம் காலமாக நிலைத்திருக்க முடியும் என்ற ஆத்ம ஞானம் மனதில் தோன்றியது. அதற்கு ஒரு வழி கூறுமாறு அம்பாளை மனதில் நிறுத்தி தியானத்தில் அமர்ந்தார். மெல்ல மெல்ல அவள் உருவத்தை தன் மனக்கண்களில் பார்த்து கொண்டு தியானித்தவர் தன் கண்களின் உள்ளே ஒரு உருவம் உருவாவதை கண்டார். அடுத்து காத்தாய் தோன்றினாள். அவளுடைய அற்புதமான சொரூபத்தையும் அழகையும் கண்டு ஆனந்தமடைந்து மயங்கி நின்றார். காட்சி தந்தவள் கூறினாள், இந்த திணைப்புணத்தை காக்க வந்தவள் நான். ஆதியில் மூவுலகை காத்து நின்றதும் நானே. உன் விருப்பப்படி நானே 3 சுற்றுக்கள் கொண்ட முடியுடன் ஒரு உருவச் சிலையாக இந்த பக்கத்தில் உள்ள ஆற்றில் வருவேன். என்னை வெளியில் எடுத்து பிரதிஷ்டை செய்து வணங்கி வா. மனத்திரையில் கண்ட காட்சிகள் காற்று போல கரைந்து போனது. மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் வெகு நேரத்திற்கு முன்பே ஆற்றங்கரைக்கு வந்து நின்றார் அந்த அந்தணர். அவர் மனக்கண்களில் கூறியபடி மும்முடிச்சுக்கள் கொண்ட காட்சி தென்படுமா என்று ஆற்றை நோக்கி பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தவர் திடீரென எங்கிருந்தோ ஆற்று நீரில் வந்த முடியை கண்டார். தாமதிக்கவில்லை. ஆற்றில் இறங்கி தேடியவருக்கு ஆற்று மணலில் புதைந்திருந்த சிலை கிடைத்தது. ஆனந்த கூத்தாடிய வண்ணம் அதை தூக்கி கொண்டு நடந்தார். அரச மரத்தடியில் மண் பொம்மையின் அடியில் வைத்திருந்த குங்குமத்தை எடுத்துக்கொண்டு போனார். தான் மேற்கே அமைத்திருந்த சிறு மேடை ஒன்றின் மீது அதை கொட்டி அதன் மீது அந்த சிலையை பிரதிஷ்டை செய்தார். அவர் மனதில் அப்பொழுது எதுவுமே தோன்றவில்லை. அந்த குங்கும் உருவில் இருந்திருந்த காத்தாயியை மழையிலிருந்து காத்து நின்றதே களிமண் பொம்மை. அதையும் எடுத்து வந்து அங்கு வைத்திட வேண்டும் என தோன்றவில்லை. நினைத்த காரியம் முடிந்துவிட்டதே என எண்ணியவர் மரத்தடியை சுத்தம் செய்வது போல் நினைத்து அந்த களிமண் பொம்மையை எடுத்து ஆற்று நீரில் போட்டுவிட்டார். அதுவும் கரைந்து விட்டது. இப்படித்தான் சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் நாம் பிழைகள் செய்து விடுகின்றோம். மறுநாள் காலை பொழுது அங்கு வந்து எப்பொழுதும் போல அம்மா அம்மா என குரல் கொடுத்தார். காத்தாயி பதில் தரவில்லை. மீண்டும் மீண்டும் அழைத்தார். பதில் இல்லை. மாறாக அசரீரி ஒன்றின் குரல் கேட்டது. இங்கு இருப்பது நான் அல்ல. ஏன்? நான் என்ன குறையை செய்தேன் என்று பதறியபடி அவர் கேட்க, நான் குடிக்கொண்டிருந்த பொம்மையை நீயோ ஆற்றிலே விட்டு விட்டாய். அதனால் நானும் ஆற்றோடு போய்விட்டேன். அவர் மண்டையில் எவரோ சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது. தான் அறியாமல் செய்துவிட்ட தவறை உணர்ந்தார். ஆனால் என்ன செய்ய முடியும்? காலம் கடந்து விட்டது. களிமண் பொம்மையும் ஆற்றில் கரைந்து விட்டது. இனி அதை எப்படி திரும்ப கொண்டு வர முடியும்? அம்மா, தெரியாமல் தவறு செய்து விட்டேன். இந்த பாவி செய்த தவறை மன்னித்து விடம்மா. நீ திரும்பவும் இங்கு வர வேண்டும். இல்லை எனில் இந்த சிலையை நான் இடுப்போடு கட்டிக்கொண்டு இந்த ஆற்றில் குதித்து என்னையும் இதில் கரைத்துக் கொள்வேன் என சிலை முன் நின்றபடி கதறினார். என் மனதார உன்னை ஆராதித்தேன். 2 கரங்கள் போதாதென்ற அளவில்
புஷபங்கள் போட்டு பூசித்தேன். என்னை அந்த ஆற்றுக்கு அழைத்துச் செல்ல இந்த கால்கள் உதவியதாலும் முதலில் இந்த கால்களை முறித்து போடுகிறேன் என அழுது கொண்டு தோப்புக்கரணம் போடத் துவங்கினார். தோப்புக்கரணம் போட போட கால்களில் இருந்த சதைகளும் நரம்புகளும் பீய்ந்து இரத்தம் கொட்டியது. என்னதான் இருந்தாலும் ஒரு தாயினால் தன் குழந்தை படும் அவஸ்தையை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. தன்னை பல காலம் பூஜித்த பக்தன் தன்னை இந்த இடத்தில் பாதுகாத்து நின்றவன் அல்லவா? காத்தாயி கருணை கொண்டு மீண்டும் அவர் முன் தோன்றி ஆசி கூறினாள். மகனே, உன் பக்தியை மெச்சினேன். அறியாமல் செய்துவிட்ட உன் பிழையையும் மன்னி. கொண்டையில் 3 சுற்றுகளும் கொண்டு அங்கு வந்து நின்றகள். இந்த ஊரில் திணைப்புவனம் காக்க வந்ததினால் காத்த ஆய எனவும் சித்தர்கள் பலர் நிறைந்திருந்ததினால் சித்தர்கள் ஆடிய பூமி என்ற சித்தாடியாகவும் கஞ்சமலை சித்தரின் விருப்பப்படி ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ள பல்வேறு முனிவர்களுக்கும் உருவச் சிலைகள் அமைத்து ஆலயத்தை உருவாக்கும்படி கூறினாள்.